இருக்கீங்க. கடந்த வீடியோவில் வந்து நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எண்களுடைய அறிமுகம் பார்த்தோம். சரிங்களா? எண்களில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னி தொடரி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி வந்து எண்களினுடைய இலக்கங்களை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிமுகமாக பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது அந்த எண்களை பயன்படுத்தி நம்முடைய 6ஆம் வகுப்பில் எந்த மாதிரியான கணக்குகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் த்ரோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு டைம் அப்படியே பார்ப்போம். ஜஸ்ட்டு ரொம்ப எளிமையானது தான். எண்கள் பாடத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நீங்களே ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எண்களை குறியிடக்கூடிய முறைகள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியாவில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்திய முறை, சரிங்களா? இன்னொன்று வந்து உலக அளவில் பார்க்கும்போது நம்ம இந்திய முறையை பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து உலக அளவில் வந்து பன்னாட்டு முறை, இன்டர்நேஷ்னல் மெத்தட் ரெண்டாக பிரித்து அதை பயன்படுத்துகிறாங்க. இந்திய முறைக்கும் பன்னாட்டு முறைக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. இந்திய முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து கார்புள்ளியிடக்கூடியது தான் வித்தியாசம். கார்புள்ளியிடும்போது இந்திய முறையில் 3, 2, 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு வரும். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது எண்ணு வந்து ஒற்றை இலக்கத்தில் 1ஆம் இலக்கத்திலேருந்து வரும்போது 3 இலக்கங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றா பிரித்து கம்மா போட்டுருணும். அப்புறம் 2 இலக்கங்கள், அப்புறம் 2 இலக்கங்கள்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டே போனோம் அப்படின்னா கடைசி இலக்கத்தை பற்றி கவலை கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய இலக்கம், இந்த பக்கம் வரக்கூடிய இலக்கம் வந்து எவ்வளோ இருந்தாலும் 1 இருந்தாலுமே பரவாயில்ல, 2 இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்திய முறை. பன்னாட்டு முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னா 3 எல்லாமே 3 தான் பிரிப்பாங்க. இந்த கடைசியாக வரதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3 மட்டுமே பிரிச்சுட்டு வந்து அது வந்து பன்னாட்டு முறை. இப்போ இந்திய முறையில் நம்ம எண்களை கவுண்ட் பண்ணும்போது இந்திய முறை தான் நம்ம முக்கியமானது. பன்னாட்டு முறை நம்ம பள்ளிகளை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால வந்து இந்திய முறை தான் நம்ம அதிகமாக கவுண்டிங் பயன்படுத்துவோம். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் நமக்கு முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, இதுவரை நம்ம பயன்படுத்துவோம் 6ஆம் வகுப்பில். இது பன்னாட்டு முறை தான் தெரிஞ்சுப்போம். 1, 10, 100 சேம் தான். அதுக்கடுத்து 1000, 10,000, 100,000, சரிங்களா? அதுக்கடுத்தது மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், இது மாதிரி வந்து 3 நம்ம பிரித்து கணக்கு போடுவோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதை தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் எந்த தப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்திய முறையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மட்டும் 3 பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒன்று பிரிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அப்போ இந்த 3த்துக்கு சேர்த்து ஒரு கம்மா வரணும். அடுத்து ரெண்டாவதுல பாருங்கள் என்ன மிஸ்டேக் இருக்குன்ட்டு 4 நம்பருக்கு சேர்த்து கம்மா போட்டிருக்காங்க. அப்போ அதுவுமே மிஸ்டேக்கு. என்ன வரணும்? 3 நம்பருக்கு சேர்த்து ஒரு கம்மா வரணும், சரிங்களா? அப்போ இதுவுமே தப்பு. நம்ம சரிப்படுத்தி எழுதிக்கலாம். இது கீழே இருக்கிறது பாருங்கள், பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறையில் என்னென்னவா வரணும்? 3 தான் எழுதணும். ஆனால் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க? 4 எழுதியிருக்காங்க. ஸோ அதுவுமே தவறு. அதுக்கு கடைசி பாருங்கள், 3 கரெக்டாக இருக்குது, 3 கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 மட்டும் தான் பன்னாட்டு முறையில் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுவுமே தவறு. சரிப்படுத்தி எழுதி பாருங்கள், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பயிற்சியில் சில கொஷின் கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1.1ல் சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எப்படி எளிமையாக நம்ம அப்படியே ஆன்சர் நீங்களே செய்யலாம் பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மிக சிறிய 7 இலக்க எண். சிறிய எண்ணுனால 0ல் வரணும் எப்போவுமே, சரிங்களா? பெரிய எண்ணா 9ல் வரணும். இருக்கிறதுல சின்ன நம்பர் எது? 0 தானே. பெரிய நம்பர் வந்து 9. ஸோ அப்போ சிறிய நம்பர்னு கேட்டால் 0ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 0 மொத்தம் எத்தனை இலக்கம் வரணும்? 7 இலக்கம் வரணுமா? 1 0, 2 0, 3 0, 4, 5, 6, 6 0 போட்டோம். 7வது நம்பர் மட்டும் 1 போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டோன்னா இருக்கிறதுலே சின்ன 7 இலக்க எண் இது தான். இதே பெருசுன்னு கேட்குறாங்கன்னு பாருங்கள். இல்லை, பெரிய 8 இலக்க எண்ணு கேட்குறாங்க. பெரிய நம்பர் நமக்கு என்ன இருக்கிறதுலே? 9. ஸோ அப்போ 9 வந்து எத்தனை முறை எழுதணும்? 8 முறை எழுதிங்கன்னா அதுதான் பெரிய நம்பர். 1 2 3 4 5 6 7 8 9. 8 இலக்கன்னு கேட்குறாங்க. அப்போ 8 மட்டும் எழுதுங்க. 8 9 எழுதினீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர், சரிங்களா? 8 இலக்க எண். அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டதில் 5 அப்படிங்கிற இடத்துல என்ன இலக்கம், என்ன இலக்கத்தில் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணலாமா? 1, 10, 100, 1000. அப்போ 5 எந்த இடத்துல இருக்குது? 1000 அப்படிங்கிற இடத்துல இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்தது எண்ணினுடைய விரிவாக்கம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இந்திய முறையில் இருக்குது, சரிங்களா? அப்போ 10 லட்சத்தில் இருக்குது. அப்போ இது லட்சங்கள், இது ஆயிரங்கள், இது யூஸ்வலாக 905 நீங்களே படிச்சிருவீங்க. 76,70,905 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஓவர். அடுத்து சரியாக தவறான்னு கொடுத்துருக்காங்க. இந்திய முறையில் வந்து கீழே கொடுக்கப்பட்டது எழுதியிருக்கிறது சரியான்னு கேட்குறாங்க. பாருங்கள், 3 2 2 1 சரியாக தான் எழுதியிருக்காங்க, சரிங்களா? கடைசி நம்பரை பற்றி கவலை இல்லை. 3 2 2 பிரிச்சிருக்காங்க, சரியாக இருக்குது. ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்கம் ஆகுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க.
கண்டிப்பாக இருக்காது. எப்படி சொல்கிறோம்? 9ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோமா, இதனுடைய தொடர் என்ன? 10. அப்போது இது ஈரிலக்கமாக மாறிடுச்சு. அப்போ ஓரிலக்க எண்ணின் தொடர் ஈரிலக்கமாகவும் வரலாம். ஓகேங்களா? அப்போ இது 2வது இருக்கிறது தவறு, ஃபஸ்ட்டு இருக்கிறது சரி. அடுத்து 3வது, மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்கமாகும். மூவிலக்க என்ன நமக்கு தெரியுமா? சப்போஸ் வந்து ஒரு 100ன்னு வச்சிங்கன்னா அதான் மூவிலக்க எண். கரெக்டுங்களா? அதனுடைய தொடரின் 4 இலக்கமாக மாறுமா? தொடரின்னா 4 இலக்கம் ஆகும். ஆனால் முன்னி கேட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல மூவிலக்கத்தில் பெரிய நம்பர் என்ன? 999. அதனுடைய முன்னி 998 தான் வரும். 4 இலக்கம்னாக்க 1000 போகணும். 1000 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை முன்னியில். அப்போ முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 4 இலக்கமாக மாறாது. அப்போ அது தவறு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள், 1 10 100 1000 10000 88,888. இது கரெக்டாக பிரிச்சுருக்காங்களா பார்ப்போமா? பாருங்கள், 1கள் 8 இருக்குது, 10கள் 8 இருக்குது, 100கள் 8 இருக்குது. அடுத்து நமக்கு என்ன கொடுக்கல? 1000கள் 8 அப்படிங்கிறத விடுபட்டுருக்கு. அப்போ தப்பு. சரிங்களா? ஓகே, வரிசைப்படுத்தி எழுதுவோம். இப்போ இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வரிசைப்படுத்தலாமா? இங்கேருந்து எழுதிட்டு வாங்க. 1 10 100 1000 10000 லட்சம். அடுத்து பாருங்கள், 10 லட்சம் கோடி 10 கோடி. சரியாக வந்துச்சு. இந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் அந்த பாக்ஸ் வச்சு ஃபில் பண்ணுங்கள். அடுத்து, மிக சிறிய 6 இலக்க எண்ணில் எத்தனை 10,000கள் உள்ளன? மிக சிறிய 6 இலக்க எண் நமக்கு தெரியுமா? கண்டுபிடிக்கலாமா? மிக சிறிய 6 இலக்க எண் பாருங்கள். ஏற்கனவே சில 0ல் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 இலக்கம்னா ஒரு 1 சேர்த்திக்கணுமா? இப்போ இதில் எத்தனை 10,000னா 10,000தால் வகுத்துருங்க. 10,000 கண்டு எழுதிடலாமா? 1 10 100 1000 10,000. சரிங்களா? பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 10 100 1000 10,000. கரெக்டாக வருதுங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 0க்கு 0 0க்கு 0 0க்கு 0. எத்தனை 10,000கள் இருக்குது? 10 10,000கள் இருக்குது. சரிங்களா? அதாவது 4 0 கேன்சல் ஆகிடுச்சுனாக்க அப்போது 6 இலக்க எண்ணில் எத்தனை 10,000 இருக்குது? 10 10,000கள் இருக்குது. சரிங்களா? 6 இலக்க எண்ணா அதான் 1 லட்சம். 1 லட்சம் ரூபாயில் எத்தனை 10,000 இருக்குது? 10 10,000 சேர்ந்தால் 1 லட்சம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கொடுக்கப்பட்ட நம்பரை பயன்படுத்தி பெரிய 5 இலக்க எண்ணையும் சிறிய 5 இலக்க எண்ணையும் எழுத சொல்கிறாங்க. பெரிய நம்பர்னால் ஒன்றும் கிடையாது. பெரிய நம்பர்லேருந்து சின்னதுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7, அதுக்கடுத்தது சின்ன நம்பர் 5, அதோட சின்ன நம்பர் 3, அதோட சின்ன நம்பர் 2, அதோட சின்ன நம்பர் 0. இப்போ இதை விட பெரிய நம்பர் நம்மளால் எழுத முடியுமானா முடியாது. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர். இருக்கிற சின்ன நம்பர் எழுதலாமா? அப்படியே தலைகீழ் எழுதுங்க. 0 2 3 5 7. அப்போ இருக்கிறதுல கொடுக்கப்பட்ட இதை வச்சு நம்ம எழுதக்கூடிய சிறிய நம்பர் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். அடுத்து 7ன் இடமதிப்பை உற்று நோக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7ங்கிறது எங்கே இருக்குன்னு? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இந்த இடத்துல 10 லட்சம். இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம். இங்கேயுமே 10 லட்சத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்திய முறை, 2வது இருக்கிறது பன்னாட்டு முறை. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின் பாருங்கள். கார்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறைனா 3 3 பிரிங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு 3 3 பிரித்து நடுவில் கமா போடுங்க. இப்போ இதில் 3 பிரிக்கும் போது பாருங்கள், ஜஸ்ட்டு எங்கே கமா வரும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல கமா போடுவோமா 3 3 பிரிக்கும்போது? அதை தான் பண்ண போகிறோம். அப்போ எல்லா நம்பருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 8வது கொஷின் பாருங்கள். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அது இந்திய பன்னாட்டு முறையில் கார்புள்ளி எழுதுக. அப்போ மிகப்பெரிய 6 இலக்கம்னா 9ல் ஆரம்பிக்கணுமா? 9 9 9 9 9 9 6 இலக்கம் வந்துச்சிங்களா? இப்போ இதுக்கு கமா போடுங்க. இது இந்திய முறையில் வரும்போது 3 2 இப்படி வரணுமா? அதுக்கு அடுத்தது ஒரு நிமிஷம்,